இங்கே பாரு சுகே, நீ வருத்தப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அண்ணன் என்ன முடிவு எடுக்குதோ அது கூட துணையாக நெல்லு, அவ்வளோதான். அது எது பண்ணாலும் சரியாக தான் பண்ணும். மனசில் ஒரு ஓரமாக சௌந்தர்யாவை நினச்சா கொஞ்சம் பாவமாக இருக்குது. அதனால தான் இந்த கேஸ் விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு வழியாக கொடுக்குறதா முடிவு எடுத்துருக்கிறாருல, அதுவே பெரிய விஷயம். கொடுக்கட்டும் விடு, இதெல்லாம் முன்னாடியே செஞ்சுருக்கணும். என்ன பாரு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ராகுலோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? பாரு, உக்காந்து வருத்தப்படுறதுக்கு ராகுல் ஒன்றும் கை குழந்தை கிடையாது, ஸ்கூலுக்கு போகிற பையனும் கிடையாது. ராகுல் பெரிய பையன், அவனுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு, அவனுக்கு எல்லாம் புரியும் சரியா? அதனால் ராகுலை பற்றியெல்லாம் யாரும் யோசிச்சு பார்த்துன்னு இருக்காதீங்க. அண்ணன் என்ன பண்ணுதோ அதை அப்படியே பண்ணிட்டு போட்டோம். நீ எதுலேயும் குறுக்கிடாமல் இரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏதோ சௌந்தர்யா ராகுலை சின்ன வயசுலேருந்து நல்லபடியாக பார்த்துக்கின்னு இருந்து அவனை நல்லபடியாக வளர்த்துருந்தான்னா கூட ராகுல் உக்காந்து யோசிக்கலாம், ஐயோ நம்ம அம்மாவுக்கு அப்பா டைவர்ஸ் கொடுக்குறாரே அப்படின்னு யோசிக்கலாம். அவள் தான் சின்ன வயசுலேயே, அதாவது சின்ன குழந்தைய இருக்கும்போதே அந்த புள்ளியை கண்டுக்கலையே. அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் கூட பாசமே காட்டாத போது ராகுல் எப்படி உக்காந்து யோசிப்பான்? அதெல்லாம் அவன் யோசிக்க மாட்டான். நீ வேணா பாரு, அவன் சந்தோஷம் தான் படுவான் இந்த விஷயத்த கேட்டா. எல்லாரும் இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி பார்ப்போம், விதி எப்படி இருக்கோ அதுபடி தானே நடக்கும். என்ன விதியோ? இங்கே பாரு, வெள்ளிக்கிழமை வீட்டில் எந்த வேலையும் இழுத்து போட்டுக்காத சரியா? வெள்ளிக்கிழமை நம்ம கடைக்கு போகிறோம், அதனால காலையில் கரெக்டாக டான் 8 மணிக்கெல்லாம் இங்கே வந்துடணும். அவசியம் நான் வந்தே ஆகணுமா? பிச்சு போடுவோம் உன்னை, ஒழுங்கு மாதிரி தான் வந்து சேரு, அவ்வளோதான். சரி டீச்சர் அம்மா, மிரட்டாதீங்க, வந்துடுறேன் கரெக்டாக. என் புருஷனை கூட்டிகிட்டு வந்துடுறேன். அப்படி வா வழிக்கு. எல்லாரையும் மிரட்டியே உங்கள் வழிக்கு கொண்டு வந்துடுவீங்கல்ல புருஷனை பொண்டாட்டியும். அதுக்கெல்லாம் ஒரு தனி திறமை வேணும்டி. அதுவும் சரிதான். பாரு, அப்படின்னா சாயங்காலம் தினேஷ் எங்க அனுப்புறேன், அவன்கிட்ட கொஞ்சம் பேசுப்பாரு. அவன் கொஞ்சம் சரியே இல்லை. சரி இல்லையா? என்னாச்சு அவனுக்கு? தெரியல பாரு, பாண்டிச்சேரியில இருந்து வந்ததுல இருந்து ஒரு மாதிரி இருக்கிறான். யார்கிட்டயும் எதுவும் பேச மாட்டேங்கிறான், அவங்க அப்பா கிட்ட கூட பேச மாட்டேங்கிறான். பெருசா அமைதியாவே இருக்கிறான். என்னன்னு தெரியல. என்னடி இப்படி சொல்ற? புஷ்பா கூட என்கிட்ட இதைத்தான் சொன்னா. சத்யா பாண்டிச்சேரியிலேருந்து வந்ததுலேருந்து ஒரு மாதிரி மூட் ஆஃப்லேயே இருக்கிறான்னு சொன்னா. இப்போ தினேஷ் பையனும் மூட் ஆஃப்லேயே இருக்கிறான்னா என்னடி அர்த்தம்? பசங்க அந்த 2 பசங்களை எதனா சண்டை போட்டுக்கிச்சிங்களா என்ன ஒருத்தர்? தெரியல. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததும் டெய்லியும் சத்யாவை பற்றி பேசுவான். அம்மா அவள் இதை பண்ணாமா, அதை பண்ணாமா, அவள் என்னை டீஸ் பண்ணுறாம்மா, என்னை அடிக்கிறாம்மா, இன்டர்வெல்ல எனக்கு பிஸ்கெட் கொடுத்தாம்மா, லஞ்சில் எனக்கு சாப்பாடு கொடுத்தாம்மா, பொரியல் கொடுத்தாமான்னு என்னென்னமோ சொல்லுவான். இப்போலாம் அவளை பற்றி கூட பேச மாட்டேங்கிறான் வீட்டில். அப்போ நண்பர்களுக்குள்ளே ஏதோ சண்டை வந்திருக்கு போல, அதனால தான் மூட் ஆஃபில் சுற்றுறாங்க. அதுக்கு நீ இவ்வளோ நாளாக மூட் ஆஃபில் இருப்பாங்க? அப்படி தான் இருக்கும் போல. பேசாமல் டேரெக்டாகவே கேட்டுடலாமா தினேஷ் கிட்ட? இன்னைக்கு ஈவினிங் அவன் ஸ்கூல் முடிச்சுட்டு இங்கே வர சொல்கிறேன், சத்யாவையும் இங்கே வர சொல்லிடலாம். 2 பேரையும் உட்கார வச்சு பேசிடுவோம் சரியா? அதான் கரெக்டு. ஒருவேளை இந்த 2 பசங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி வேற எதுனா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பாரு சொல்ல வர? ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டின விஷயம்னா என்னது? லவ் தான். ஒருவேளை 2 லவ் பண்ணதுக்குள்ள என்னமோ. ஐயோ, என் பையனா லவ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன் உன் புள்ள அதெல்லாம் பண்ண மாட்டானா என்ன? இங்கே பாரு, இப்போ ஆனால் பசங்க கிட்ட அதை பற்றிலாம் டேரெக்டாக கேட்டுறவானா? என்ன பிரச்சனை 2 பேருக்குன்னு மட்டும் கேட்டு வைப்போம் சரியா? எதுவுமே இல்லாமல் நாமளாம் எந்த எண்ணத்தையும் அதுங்க மண்டையில் ஏற்றிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். கரெக்டு. ஆனால் பசங்க நம்மக்கிட்ட ஓப்பனாக பேசுங்களான்னு தெரியலையே, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்களான்னு தெரியல. நம்மக்கிட்ட சொல்லலைன்னா என்ன விஷயத்த மனு கிட்ட சொல்லி வைப்போம். மனு 2 பேர்கிட்டே பேசிக்கிட்டோம். அதுவும் சரிதான், அப்படியே பண்ணிடுவோம். சரி வாடி, கிச்சன் பக்கம் போவோம். நேரம் ஆகிட்டே இருக்கு, மதிய சமையல் ரெடி பண்ணணும்ல. இல்லை உன் அண்ணன் பேம் பாம் பாம்பான்னு கத்திட்டு கிடப்பாரு. வா போவோம். அதுவும் சரிதான், வா. இந்தடா பேக்க போடிடா. கூடு. துபாரா எப்படி சினுங்கிறான்னு. சினுங்காம என்ன பண்ணுவாங்களாம்? சின்ன பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவு தெரியுமா? எல்லாம் வீட்டில் இருக்குதுங்க. நான் மட்டும் எதுக்கு வேலைக்கு போனோம்? சம்பந்தமே இல்லாம பேசுற பத்தியா? பசங்களுக்கு ஸ்கூல் லீவு, அதுங்க வீட்டுல இருக்குதுங்க. உனக்கு என்னடா எரும மாடு? வேலைக்கு போ. புருஷனை வேலைக்கு துரத்துறாளே. ஏண்டி கல்யாணத்துக்கு முன்னாடி வரை என்னடி சொன்ன நீ? என்ன சொன்ன? ராகுல் நீ 24 மணி நேரமும் என் கூடவே இருக்கணும்டான்னு சொன்னேன். இப்ப என்னடி என்ன வேலைக்கு துரத்துறா? அதே ஏதோ உணர்ச்சிவசப்பட்டு சொல்லியிருப்பேன், அதுக்குன்னே அதையே பிடிச்சிக்கிட்டு இருப்பேன். நீ கிளம்பட ஆஃபீஸ்க்கு. ஆளை பாரு நல்லா. இரு, உன மாமா கிட்டே மாட்டி விடுறேன். வார இருடியா, சும்மா தோத்தாதே. இதுல போட்டு கொடுப்பேன்னு வேற சொல்ற. பொண்டாட்டி அடி நீ எல்லாம். அம்மாண்டி சொல்லோ, நான் உன் பொண்டாட்டி தான். அதுல என்ன சந்தேகம் உனக்கு? ஐயோ கடவுளே, அப்படி கொஞ்சம் தாண்டி நீ என்ன ஏமாத்துற. சரிடி, நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன். என் செல்ல கூட்டிட்ட நீ டெய்லி அடம் பிடிக்காம கிளம்பிடணும்னு ஆஃபீஸ்க்கு. சரிடி காயத்ரி, செங்கலை வரும்போது மாமா உனக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வரேன்னு. வாங்கினு வா. சரிடி சொல்ல, நான் கிளம்புறேன். போய் இங்கே நின்று ரொம்ப நேரமா பாய் சொல்லிக்கிட்டு இருக்கடா. வா போவோம். அதுவும் சரிதான், போவோம். நம்ம எல்லாரும் பேய் படமே பார்க்கலாம் மணியத்தை. இங்க பாரு குட்டி பாப்பா, அவனுங்க 2 பேரும் பேச்சு கேட்டுக்கின்னு பேய் படம் பார்க்கலான்னு ஒத்துக்காத. பயமும் இருக்கும், பேய் படம்லாம் பார்க்க கூடாது. காமெடி படம், கார்ட்டூன் படம்லாம் வேணா பார்க்கலாம் சரியா? பாத்தீங்களா அஸ்வினா, மணியத்தைக்கு பேய்னா பயம் போல இருக்குது. சொப்பு புக்கா, பேய் படத்தை பார்த்தா உங்களுக்கு தான் பயமா இருக்கும்னு சொன்னேன், எனக்கு பயமா இருக்காது. ஞாபகம் இருக்குதுல்ல, போன வருஷம் மணியத்தை மேல பேய் கொடுத்துனுமே இருந்துட்டு போச்சு, அதுவும் 2 டேஸ். ஆமாண்டா கதிரே, ஆமாண்டா உண்மைதான்டா. அத்தைக்கு பேய் எல்லாம் பயமே கிடையாது, ஆனா அத்தையே ஒரு பேய் தான். அப்படி சொல்ற அஸ்வினி, எவ்வளவு கரெக்டா சொல்ற.
சொல்றேன் பன்னி. அப்ப மணியத்தை நீங்க பேயாட்ட? ஆமா நான் பேயதான். நைட்டு நீ தூங்கும் போது மூக்க மட்டும் தனியா கழட்டி எடுத்துட்டு போயிடுவேன். ஐயோ அப்ப எனக்கு மூக்கு இருக்காதா அத்தை? கவலைப்படாத, காலையில வந்து மூக்க மாட்டி விட்டுருவேன். அப்ப நல்ல பேய் தான் அத்தை நீங்க. ஐயோ கடவுளே, இதெல்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் பாரு நானு. இல்லன்னா மட்டும் மேடம்க்கு என்ன வேலை இருக்குது? வெட்டியே தானே உட்காந்து கிடக்குற. அதுவும் சரிதான். அங்க பாரு, வேலைக்கு போற ஒருத்தன் வரான். என்னடா ராகுல், ஆபீஸுக்கு கிளம்பிட்டு போல? என்ன இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே போற? அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல. ஒரே கொஞ்சல்ஸ் தான் போல ரெண்டு பேருக்கும் காலங்கத்திலேயே, அதனாலதான் சிரிச்சுக்கிட்டே போறோம். கேட்கலடியே நந்தினியே, கேட்கல எனக்கு. மழலை செல்வங்கள்லாம் இருக்குல்ல, சொல்ல முடியாது ஏதோ வெளியில, அதனால தான் கிளம்பு நீ ஆபீஸுக்கு. அதுவும் சரிதான், லீவ் வேற, எல்லாம் பிள்ளைங்களாம் வீட்டுல இருக்குதுங்க. என்ஜாய் பண்ணுங்க, நான் கிளம்புறேன். பாய்டி நந்தினியே, பாய்டி மணியே, குட்டி பாப்பா, பாய், போயிட்டு வரேன். வாயை பத்தி அதுக்கு இரு, சாயங்காலம் உனக்கு சாக்லேட் வாங்கி வரலாம்னு நினைச்சேன். இப்போ வாங்கி வர மாட்டேன், உன் வாய்க்காகவே வாங்கி வர மாட்டேன். எல்லாருக்கும் வாங்கி வந்து கொடுப்பேன், உனக்கு மட்டும் தர மாட்டேன் பாரு. ஏன்டா காலையிலே அவகிட்ட வம்பு இழுக்கிற? கிளம்பு. சும்மா தாண்டியா. இப்போ சொல்லும் சாக்லேட் வாங்கி வரேன்னா மாமா உனக்கு டாடா. எல்லாருக்கும் டாடா பாய். பாய் மாமா. நீங்களும் இங்கதான் உட்காந்து இருக்கிறீங்களாடா? அடப்பாவீங்களா, உங்களை பார்க்காத விட்டுட்டு என்னடா பாய்டா பாய்டா பாய்டா. அதானே, உங்களுக்கு ஜென்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியவே மாட்டோம்ல. ஏய் வாயை பத்தியா? ஆமா நீ ஜென்ஸா முதல்ல? ஆமா மாமே, அதுல என்ன சந்தேகம்? டேய் வானம் ஆரம்பிக்காதரா, அப்புறம் நான் இங்க நின்று சிரிச்சிட்டு இருப்பேன். மீதி பஞ்சாயத்துல சாயங்காலமா வந்து வச்சுக்கிறேன். சரிங்க மாமா, பாய் மாமா. சாயங்காலம் வாங்க, நம்ம பேய் படம் பாப்போம். வாங்கடா, வேற வேலை வெட்டி இல்ல, பேய் படம் பாக்குறாங்களா? டேய் சாயங்காலம் மாமா வருவேன், எல்லாரும் கார்ட்டூன் படம் தான் பாக்குறோம். நான் வரத்துக்குள்ள பேய் படம்லாம் பார்த்து முடிச்சிருங்க, அதான் உங்களுக்கு எல்லாம் நல்லது சொல்லிட்டேன். சரிங்க மாமா. மணியத்தை, நந்தினியத்தை, வாங்கத்தை போய் பேய் படம் பாப்போம். காயத்ரியத்தை, நீங்களும் வாங்க, எல்லாரும் போய் பேய் படம் பாப்போம். டேய் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் பேய் படம் தான் பார்க்க வரல. நீங்களே வேணா போய் பாருங்க, போங்க. உங்க நந்தினியத்தை கூட்டிட்டு போங்க, அவெல்லாம் உட்காந்து பாப்பா எல்லாத்தையும். ஆமாம்மா, நந்தினியத்தை கூட்டிட்டு போங்க. நானும் பேய் படம்லாம் பார்க்க மாட்டேன், போங்கடா. இன்னும் கொஞ்சம் கூப்பிடுறோம், ஒரு பேய் படம் கூட உட்காந்து பார்க்க மாட்டீங்க. மாட்டோம். ஏய் விடுங்களடி. டேய் இப்போ என்னடா பேய் படம் தானே உங்களுக்கு பார்க்கணும், ஏந்து வாங்கடா நம்ம போய் பார்ப்போம். சூப்பரத்தை நீங்க குட் கேர்ள் சிட்டி நீங்க. ஆனா படம் பாக்குறப்ப பாதியிலேயே போனீங்கன்னு வெய்யி பிச்சு போடுவேன், முழு படத்தையும் உட்காந்து பார்க்கணும், புரியுதா? பாத்துமா, பாத்து ஜாகிரதையா போயிட்டு வா. என்ன? ஐ நோ ஆண்டி, நான் ஒன்னும் ஸ்மால் கேர்ள் கிடையாது. ஐ நோ ஹவ் டு டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். ஓகே சரி, நான் போயிட்டு வரேன். உடனே இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சிரும். இங்க பாரு, உனக்கு அந்த புது ஆஃபீஸ் எல்லாம் செட் ஆயிடுச்சா? அங்க இருக்கிறவங்களும் உங்ககிட்ட பழகுறாங்களா? ஏன்னா உன் வாய் அந்த மாதிரி, ஒழுங்கா பேச மாட்டேன் நீ வேற. டோன்ட் பி சில்லி ஆண்டி. இந்த தாரா கிட்ட பழகிறதுக்கு எல்லாரும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு வராங்க ஆஃபீஸ்ல, தெரியுமா உங்களுக்கு? ஐயோ உங்ககிட்டயா? சரிதான் சரிதான். சும்மா எனக்கு குறைச்சு மதிப்பிடாதீங்க ஆண்டி. உங்களுக்கு தெரியாது, நான் மலேசியாலே இருந்திருந்தேன்னு வைங்க, அங்க ஒரு பெரிய சூப்பர் மாடல் ஆயிருப்பேன். ஆனா இந்தியா வந்து எல்லாம் வீணா போச்சு. உங்க பேச்சு கேட்டு நாங்க இந்தியா வந்திருக்கவே கூடாது. முதல்ல இங்க பாருங்க, நான் இங்க வந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? உங்க பையனையும் நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, ஒரு பாக்கெட் மணிக்கு கூட நீங்க எனக்கு காசை கொடுக்க மாட்டீங்க. இப்போ எனக்கு தேவையானதை நான் வாங்கிக்கிறதுக்கு வேலைக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு எனக்கு. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். தாரா டார்லிங், உன் ஆண்டி கிட்ட அப்படி பேசக்கூடாதுன்னு நான் எத்தனை தடவை சொல்றது? சரிங்க டாட், நான் போயிட்டு வரேன். ஆண்டி நீங்க சும்மா என்ன முறைச்சிக்கிட்டு இருக்காதீங்க, நான் போயிட்டு வரேன். கிளம்பு கிளம்பு. போறத பாரு, என்னதான் பேசிட்டு போகுது, இது ஒன்னும் புரிய மாட்டேங்குது. விடுமா சௌந்தர்யா, அவ கடற்கரை சின்ன பொண்ணு, நீ அந்த டிரைவருக்கு போனை பண்ணு. பண்றேன். அவன் என்னத்த குண்டை தூக்கி போட போறான்னு தெரியல, எவ்வளவு காசு கேட்பான்னு தெரியல. ஐயோ சரி, நான் போனை பண்றேன் முதல்ல. பாத்துக்கலாமா தங்கச்சி, நீ தைரியமா போனை போடு, அதான் அண்ணன் இருக்கல்ல. நீ இருந்து மட்டும் என்னென்ன பிரயோஜனம் எனக்கு? சும்மா எல்லாத்தையும் வேடிக்கை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்னுத்தையும் பண்ண காணும். நீ இரு அமைதியா, கொஞ்சம் ரிங்கு போயிட்டு இருக்கு. ஹலோ, என்ன மேடம், மறுபடியும் தானே அசைன்மெண்ட்டா? காலெல்லாம் பண்ணிருக்கீங்க எனக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ எங்க இருக்கிற இப்போ? நான் ஒரு நண்பனை பாக்குறதுக்காக திருவள்ளூர் வரையும் வந்திருக்கிறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா திருவள்ளூர் வந்திருக்கிறேன்னு சொல்லுவேன்? அந்த ஊர்ல தானே நீ ஆக்சிடென்ட் பண்ணி தொலைச்ச, எதுக்குடா அந்த ஊருக்கே போன இப்ப? மேடம் பதறாதீங்க மேடம், நான் அங்கெல்லாம் போல. நான் இங்க திருவள்ளூர் ஸ்டேஷன் நின்று இருக்கிறேன் மேடம், ரயில்வே ஸ்டேஷன் தெரியல உங்களுக்கு? அங்கதான் இருக்கிறேன், ஒரு நண்பனை பாக்குறதுக்காக வந்திருக்கிறேன். நண்பனை பாக்குறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கிறியா? டேய், அங்க உன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல ஆளுங்க சல்லடை போட்டு தீட்டிக்கிட்டு இருக்காங்கடா. யார் கண்ணில் என்ன மாட்டினு வைய பெரிய பிரச்சனை ஆயிடும். முதல்ல அங்கிருந்து கிளம்புடா. என்ன மேடம் சொல்றீங்க? நீதான் ஆக்சிடென்ட் பண்ணுங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுடா. அங்க சிசிடிவி ஏதோ கிடைச்சிருக்கு போல. நீதான் நீங்க ஊருக்குள்ள புதுசா வந்த ஆளு, நீதான் ஆக்சிடென்ட் பண்ணிருப்பன்னு நல்லா துல்லியமா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நீ அந்த இடத்த விட்டு கிளம்பு முதல்ல. என்ன மேடம் இது ரொம்ப கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு இல்ல, சிசிடிவி எல்லாம் இல்லாத இடமா பார்த்து அந்த பசங்களை தூக்குனேன், அப்புறம் எப்படி மேடம் மாட்டினேன் நானு? ஐயோ என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சா மேடம்? அவ்வளவுதானா மேடம்? இங்க பாரு, தேவையில்லாம பத்திரிட்டு இருக்காத. இந்த விஷயமா பேசுறதுக்கு தான் உனக்கு நான் முதல்ல போனியா பண்ணேன். நீ என்னடானா நேரடியா முதல்ல வாய்க்குள்ள போய் தலையை விடுற மாதிரி டைரக்டா திருவள்ளூருக்கே போயிருக்கிற. உனக்கு ரொம்ப மனதைரியம் அதிகம் தான் உனக்கெல்லாம். மேடம் நான் இதுக்கு மேலே எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது மேடம், எப்படி இருந்தாலும் என்ன கோக்கி போட்டு தூக்கிடுவாங்க மேடம். தயவு செஞ்சு நான் காப்பாத்துக்க மேடம், ப்ளீஸ் மேடம். என்னை நம்பி அவன் போட்டாட்டி புள்ளியெல்லாம் இருக்குது மேடம், ப்ளீஸ்
ப்ளீஸ் மேடம். இதுதான் சரியான வாய்ப்பு, அவங்க கிட்ட டீல பேசிட வேண்டியதுதான். மேடம் மேடம் லைன்ல இருக்கிறீங்களா மேடம்? மேடம் இருக்கேன். இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நீ அப்படியே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாலும் என் பேரே வெளியே சொல்றாத. நீயா தான் தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணுன்னு சொல்லிடு. ஏன்னா அந்த பசங்களுக்கு உயிருக்கெல்லாம் ஒன்றும் ஆபத்து இல்லை, வெறும் கை காலில் மட்டும் தான் அடிபட்டு இருந்தது. அது கூட சரியாயிடுச்சு. அதுங்க நல்லா தான் இருக்குதுங்க. நான் சொல்றத மட்டும் நல்லா கேட்டுக்க. என் பேரை மட்டும் வெளியே சொல்லிடாத. நீ தான் ஏதோ தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணுன்னு சொல்லி எப்படியாவது சமாளிச்சிரு. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன் பொண்டாட்டி பிள்ளையில பற்றியில் கவலைப்படாத. என்ன உனக்கு தேவையான காசை நான் கொடுத்துட்றேன். அப்படியே உன்னை மிஞ்சி உள்ள ஜெயிலில் தூக்கி போட்டால் எத்தனை வருஷம் போடுவான்? 1 வருஷமோ 2 வருஷமோ தான் போடுவாங்க. நீ 2 வருஷம் உள்ளே இரு, நான் பார்த்துக்கிறேன். உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். மேடம் நல்லா சோகா பேசுறீங்களே மேடம். நீங்க சொல்லி தான் எல்லாத்தையும் நான் பண்ணேன். இப்போ அப்படியே நைஸா ஜகா வாங்குறீங்க. நான் போய் போலீஸ்காரங்கிட்ட மாட்டிக்கணுமா? அதுவும் பொண்ணுங்க கேஸ். இந்த பாருங்க மேடம், என்னால அதெல்லாம் பண்ண முடியாது. போலீஸ்காரங்கிட்ட நான் மாட்டினாலும் நீங்க சொல்லி தான் நான் பண்ணணும்னு சொல்லுவேன். தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. நீ இந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்? நாளை பெண்ணு எதனா பிரச்சனை வந்ததுன்னா இதெல்லாத்தையும் நீ தான் பண்ணணும்னு ஒத்துக்கணும்னு சொன்னல. இப்போ நான் என் பேர் இருக்கிற நீனே டேய், என் பேரை நீ சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பணத்தை வாரி இறைச்சேன். இப்போ என்னடா இப்படி நன்றி கிட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கேன்? நானே ஒரு புறம்போக்கு, என்கிட்ட நீங்க நன்றியில எதிர்பார்க்குறீங்க. இங்க பாருங்க, கொடுக்குற காசுக்கு மட்டும் தான் நான் விசுவாசமா இருப்பேனே தவிர உங்களுக்குலாம் நான் விசுவாசமா இருக்க மாட்டேன். புரியுதா? நீங்க சொன்னீங்க, நான் செஞ்சேன். அதை தான் நான் போலீஸ்காரங்கிட்ட சொல்லுவேன். வேலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, வேலை செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பேச்சு. உன்னையெல்லாம் நம்பின பற்றியா என்ன சொல்லணும்? இங்கே பாரு, நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்க. உனக்கு பணம் தான் வேணும்னா அந்த பணத்தை நான் தரேன். உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உனக்கு வேறு என்ன வேணும்? ஒழுங்கு மரியாதையா நான் சொல்கிறத கேட்டுட்டு போலீஸ்காரங்கிட்ட போய் நீயா சரண்டர் ஆகிடு. இல்லை அவனுங்களாம் வந்து பிடிக்கிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. உன்னை என்ன கேட்டாலும் சரி, நீ தான் இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ண, அந்த பொண்ணுங்களுக்கும் உனக்கும் ஏதோ முன்விரோதம், அப்படி இப்படி நீ எதையாவது ஒன்று சொல்லி சமாளிச்சு நீ தான் ஆக்சிடெண்ட் பண்ணுங்க அவங்கள நம்ப வைக்கணும். அவ்வளவுதான், அதுதான் உன் வேலை. என் பேரை இதுல நீ எக்காரணத்துக்கு கொண்டு வெளியே சொல்லவே கூடாது. அவனுங்க உன்னை எவ்வளவு அடிச்சு கேட்டாலும் சொல்லக்கூடாது. நீ கேட்குற பணத்தை நான் உனக்கு தரேன், சரியா? அவ்வளவுதான் டீலு, அதான் டீலு. நீங்க சொல்றது சரியாதான் இருக்குது. ஜெயிலுக்கு போறது எனக்கும் ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த ஆக்சிடென்ட் கேஸுக்கு நீங்க சொன்ன மாதிரி மேக்சிமம் 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ தான். சரிங்க மேடம், நீங்க நான் கேட்குற பணத்தை கொடுத்துருங்க. என் குடும்பத்தை நானே பார்த்துக்கிறேன், சரிங்களா? எனக்கு ஒரு 15 லட்ச ரூபா ரெடி பண்ணி கொடுங்க. 15 லட்சம் தானே, தாராளமாக வாங்கிக்க. ஆனால் நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்க. அவனுங்க உனக்கு எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் என் பேரை நீ சொல்கிறக்கூடாது. அதையும் மீறி நீ சொல்லிட்டேன்னு வெய்ய, அவனை உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேன். மேடம், நான் வீட்டில் என் அம்மா அப்பா கிட்ட அடி வாங்கினதை விட ஸ்கூலில் வாத்தியாருங்க கிட்ட அடி வாங்கினதை விட போலீஸ்காரங்கிட்ட தான் அதிகமாக அடி வாங்கியிருக்கிறேன். அதனால அவங்க டார்ச்சர்லாம் இன்னும் ஒன்றும் பண்ணாது மேடம், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பணத்தை மட்டும் கொடுங்க. எப்போ கொடுக்குறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நீ முதல்ல சென்னை கிளம்பி வா. சாயங்காலமா பாரிஸ் கார்னர் வந்துரு. என் அண்ணன் வந்து உனக்கு பணத்தை கொடுப்பாரு. ஓகே மேடம், இப்பயே கிளம்பி வரேன். சென்னை வந்துட்டு ஃபோன் பண்ணு, வெய் ஃபோனை. ஓகே மேடம். என்னம்மா தங்கச்சி, என்னாச்சு? அவன் என்ன சொன்னான்? ஒத்துக்கிட்டானே, 15 லட்ச ரூபாய் வேணும்னு கேட்குறான். அதை கொடுத்துட்டோம்னா என் பேரை வெளியே வராது. சரிம்மா தங்கச்சி, இப்போ 15 லட்ச ரூபாய்க்கு நம்ம எங்கே போகிறது? நான் தான் சொன்னேன், நகையை வச்சு தான் பணத்தை ரெடி பண்ண முடியும்னு. நான் கொஞ்சம் நகையை தரேன், நீ போய் வச்சுட்டு வா. 15 லட்ச ரூபாய்க்கு வச்சுட்டு வா. என்ன, நான் எப்படி இருந்தாலும் அந்த நகையை இன்னும் கொஞ்சம் நாளில் மூட்டுருவேன், கண்டிப்பாக மூட்டுருவேன். நீ எமர்ஜென்சின்னு சொல்லி சேடுகிட்ட வாங்கிட்டு வா. சரிம்மா தங்கச்சி, சேடு கடைனா எதுமா? அன்னைக்கு நம்ம ஒரு சேடு கடைக்கு போனோமே, நீ கூட அவங்ககிட்ட சண்டை போட்டியா? அந்த சேடு கடைக்கு போனோம். ஐயோ அண்ணா, அவன் கடைக்கெல்லாம் போயிடாத. அப்புறம் அவன் எல்லாருக்கிட்டையும் பற்ற வச்சிருவான். மெயினாக என் புருஷங்கிட்ட போட்டு கொடுத்துருவான். ஏன்னா ரசீதில் நீ அட்ரஸ் எழுதும் போது இந்த வீட்டு அட்ரஸ் தானே நீ எழுதி ஆகணும். அதை வச்சு அவன் கண்டுபிடிச்சிருவான் இவங்க வீட்டில் இருந்து தான் நகையை வைக்க வந்திருக்கிறாங்கன்னு. வேணாம், அப்புறம் என் புருஷனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். நான் எதுக்கு திடீர்னு இவ்வளோ நகையை வைக்கிறேன், எதனால் வைக்கிறேன்னு அவன் அலச ஆரம்பிச்சிருவான். அதெல்லாம் வேணாம், அந்த பிரச்சனையே வேணாம். நீ என்ன பண்ணு, இங்கே ரமேஷ் ஜுவல்லர்ஸ்னு ஒரு கடை இருக்குது, அந்த கடைக்கு போ. அந்த சைடு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச சைடு, அந்த அழுகிட்டே போய் கேளு, பணத்தை கொடுத்துருவான். ஆனால் பணம் உடனே வேணும்னு கேளு, சரியா? சரிம்மா தங்கச்சி, நல்ல வேலை சொன்னியே. சரிண்ணே, ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். இவளுக்கு என் பொண்ணுக்கு நகையை வாங்கி தரத்துக்கு மட்டும் வாக்கு இல்லை, ஆனால் இவ பண்ண தப்பை மறைக்கிறதுக்கு மட்டும் நகையை வச்சு பணத்தை ரெடி பண்ணுறான். A few moments later. இதை அடமான வைக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா மனசே இல்லை, ஆனாலும் வேற வழி இல்லை. இதை இப்ப கொடுத்தாதான் என் மான மரியாதை தப்பிக்கும். இந்தா, இதை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு 15 லட்ச ரூபாய் கேட்டு வாங்கிட்டு வா. தங்கச்சி, இது பையில போட்டு கொடுத்துருமா? மனசே வரமாட்டேங்குது எனக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச நகை எல்லாம். ஐயோ கடவுளே. கவலைப்படாதம்மா தங்கச்சி, இதுக்கு காரணமான எல்லாரையும் நம்ம பழி வாங்கலாம். கண்டிப்பாண்ணே, பழி வாங்காம விட மாட்டேனே. இதோ என் நகை போக போகுது, என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு. இந்த வீட்டில் எஜமானியாட்டம் இருந்தேன் நான். ஆனால் இப்போ இந்த வீடு என்னை விட்டு போயிருமோங்கிற பயத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டில். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த காயத்ரி பொண்ணு தானே. அந்த பொண்ணை நான் சும்மா விட மாட்டேனே. அவள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக ஆக்காம விடவே மாட்டேனே நான். ஐயோ அஸ்வினா, லைட் ஆஃப் ஆயிடுச்சு, இப்போதான் பேய் வரும். பாரு ஐயோ வந்துருச்சு வந்துருச்சு.
டேய் அந்த பேய்க்கு என்னடா 50 பல்லு இருக்கும் போலயே. ஆமாண்ணா பயமா இருக்குதே. டேய் அவ்வளவு பயப்படுறீங்கன்னா எதுக்கிட்ட அந்த படத்தை பாக்குறீங்க? ஆஃப் பண்ணிட்டு கார்ட்டூன் எதனா பாருங்களேன்டா. என்ன படம் நந்தினி பாக்குறானுங்க? பேய் படம் பாக்குதுங்க சந்தோஷ். ஐயோ ஜாலியா இருக்குது. ஆமா கவி பாப்பா, அங்க பாரு பேய் எப்படி எல்லாம் விளையாடுதுன்னு. இந்த 2 பசங்க பேயை என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டே பாக்குதுங்க. அவனுங்க 2 பேரும் பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு வாயை பொழந்துக்கிட்டு பயந்துக்கிட்டே பாக்குறானுங்க. இந்த காலத்து பசங்களோட மென்டாலிட்டி புரிஞ்சிக்கவே முடியாது. நம்மளாம் சின்ன வயசுல இருக்கும்போது பேய் படத்தை பயந்துக்கிட்டே தானே பாத்துக்கிட்டு இருப்போம். ஆமாம்மா, ஒரே மாதிரி அலறுவோம் எல்லாரும். நீங்க கூட பயங்கரமா பயப்படுவீங்கல்ல? நானும் பெருசா பயப்பட மாட்டேன். ஏதோ இந்த பேய் கொஞ்சம் கொடூரமா இருந்ததுன்னா மட்டும்தான் எனக்கு அதை பார்க்க பிடிக்காது, கண்ண பிடிப்பேன், அவ்வளவுதான். பேய் கொடூரமா இருக்காம பின்ன அழகா கியூட்டா இருக்குமா என்ன? அப்படி இல்ல சொல்றேன், சில பேயெல்லாம் கொடூரமா இருக்கும், பார்க்க பயமா இருக்கும். பயம் இல்ல, ஜஸ்ட் எனக்கு பார்க்க பிடிக்காது, அவ்வளவுதான். அட நாங்க பாருங்க. ஐயோ ஐயோ டிவி கிட்ட வந்துருச்சு, பேய் டிவி கிட்ட வந்துருச்சு. எங்க பாரு கவி பாப்பா, பேய் டிவி கிட்ட வந்திருக்கு. வா நம்ம அதுக்கு ஹைஃபை கொடுப்போம். ஐயோ பாக்குதே பாக்குதே. இந்த பசங்க இருக்குதுங்களே, சோஃபா பின்னாடியே போய் உட்காந்துருக்கும் போல இதுக்கப்புறம். சந்தோஷ், நீங்க உங்களுக்கு பேய்க்கு பயம் இல்லைன்னு தானே சொன்னீங்க. அப்ப என்ன பண்ணலாம், இதை நீங்க நிரூபிச்சே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா என் கூட உட்காந்து பேய் படம் பார்க்கணும், ஓகேவா? என்னென்ன நீ சின்ன பிள்ளை தனமா, நம்ம ஹாரர் மூவி எல்லாம் பார்க்க கூடாது. நம்ம ஏதாவது ஒரு ரொமான்டிக்கான மூவி வேணா உட்காந்து பார்க்கலாம், ஓகேவா? பாரு ரொம்ப இப்போ எதுவும் பேச முடியாதுனால இங்க பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நம்ம ஃபர்ஸ்ட் ஹாரர் மூவி பார்க்குறோம், அவ்வளோதான். ஏய் சும்மா விளையாடுறது நந்தினி, அதெல்லாம் வேணாம். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. சாட்டர்டே நைட் உட்காந்து பார்க்குறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. போங்க, வீட்டில் தானே உட்காந்து பார்க்கலான்றேன். நான் என்ன தேட்டருக்கு கூட்டின்னு போங்கன்றேன். ஐயோ டேய், என்னடா பண்றீங்க? ஐயோ சித்தி சிரிக்காத, சித்தி சிரிக்காத. சித்தி சித்தி டிவி எடுத்து அந்த சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணி சித்தி, பயமா இருக்குது சித்தி. ஐயோ ஆமாத்த, அந்த பேய் வாயிலே மியூசிக் போடுதே, பயமா இருக்குது. நந்தினி சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணு நந்தினி. ஏங்க உங்களுக்கே கேட்டுருச்சா என்ன? பேய் அந்த அளவுக்கு கத்துது போல. சரிங்க, கம்மி பண்றீங்க. சித்தி சித்தி சவுண்ட் எல்லாம் கம்மி பண்ணாத சித்தி, அப்படியே இருக்கட்டும். அப்பதான் சித்தி பேய் படம் பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். சவுண்ட் தான் முக்கியமே பேய் படத்துல. சரி, அதான் சொல்றப்போ. சரி அப்படி பாருங்க. டே அஸ்வினி கதிர உட்காருங்கடா ஒழுங்கா. உனக்கு 2 பேரு கடவுளே, ஸ்கூலு லீவ் விட்டதுதான் விட்டாங்க. பசங்க செம்மையா ஃபன் பண்ணுதுங்க வீட்டுல இருந்துகிட்டு. இவளுக்கு 2 பேரும் மட்டும் என்ஜாய் பண்ணி பாக்குறாளுங்க. கடவுளே. எங்க லைன்ல தானே இருக்கீங்க, பேசுங்க, அமைதியா இருக்குதீங்க. என்னத்த பேசுறது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நந்தினி. நான் அப்புறமா ஈவினிங் பேசுறேன் நந்தினி. இல்ல ஈவினிங் வீட்டுக்கு வந்துருவல்ல, அப்ப பேசிக்கலாம். இப்ப நான் வைக்கட்டுமா போன? வச்சிருங்க. ஆனா சாட்டர்டே நைட் நம்ம 2 பேரும் மூவி பாக்குறோம், அவ்வளவுதான், ஓகேவா? அவசியம் பார்த்தே ஆகணுமா? ஆமாங்க, கன்ஃபார்மா பார்த்தே தான் ஆகணும். அதுவும் நீங்களும் நானும் மட்டும்தான். சரி ஓகே, சாட்டர்டே தானே, அதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குல்ல, பாத்துக்கலாம். பாத்துக்கலாம். சரி நான் வச்சிடுறேன், பாய். பாய்மா. எவ்வளவு வேகமா போனை கட் பண்றாரு பாரு. ஏய் பசங்களா, டேய் பாத்துடா, டேய் பார்த்து உட்காருங்க. சித்தி இந்த பேய்களை கொஞ்சம் அழகா இருந்தா என்னவா, எப்படி இருக்குது பாருங்க, பெருசா கவுன போட்டுக்கிட்டு பல்லெல்லாம் பெருசா வச்சுக்கிட்டு. டேய் பேய் எப்படி அழகா இருக்கும், கடவுளே. ஃபாரின் பேயாச்சே, அழகா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா இது இப்படி இல்ல இருக்குது, மோசமா இருக்குது. பல்ல தொலைக்கிருக்குமா இல்லைன்னு கூட தெரியல, அவ்வளவு கரகரையா இருக்குது. சை ஐயோ சித்தி பேயை விட நீ சிரிக்கிறது பயமா இருக்குது சித்தி, தயவு செஞ்சு அப்படி சித்தி. ஏமாம்மா இப்படி பண்றீங்க? நான் காலையில இருந்து உங்க கூட தானே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன், இப்ப மட்டும் என்ன போ சொல்றீங்க? கோச்சிக்காத பாப்பா, கொஞ்ச நேரம் மட்டும் அங்க போய் விளையாடிக்கிட்டு. நான் இவங்க 2 பேர்கிட்டயும் கொஞ்சம் பேசணுமா, அதனாலதான். நான் பேசி முடிச்சதும் நீ மாமா கிட்ட வந்துரு, நம்ம ஜாலியா உட்காந்து விளையாடலாம், சரியா? அம்மா உனக்கு ஹிந்தி கூட சொல்லி தரேன். ஒன்னும் தேவையில்ல, நான் இனிமேல் இங்க வரவும் மாட்டேன், உங்ககிட்ட பேசவும் மாட்டேன். என்ன போ சொல்லிட்டீங்கல்ல, போங்க. உங்க பேச்சு. ஏய் பாப்பா நில்லு, கோச்சிக்காத. மாமா விடுங்க மாமா, அவ கோச்சிக்கல மாட்டா, சும்மா அப்படித்தான் சீன் போடுவா. அவ சரியாயிடுவாள். அதெல்லாம் சரியாயிடுவா மாமா, நீங்க வேற. அவளை பத்தி உங்களுக்கு தெரியல, இப்படித்தான் பண்ணுவா அவ, விசப்பூச்சி. சரிதான், சரி ஓகே, அவளை பத்தி அப்புறமா பேசுவோம். இப்ப நான் உங்க 2 பேரும் இங்க கூப்பிட்டது உங்க 2 பேரை பத்தி பேசுறதுக்காக தான். எங்களை பத்தி பேசுறதுக்கு என்னமாமா இருக்கே, அதனால தானே பேசுறேன். 2 பேரும் வீட்டுல மூட் ஆஃப்ல சுத்துறீங்களா, பெருசா வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பேச மாட்டீங்களா, கம்ப்ளைண்ட் வந்தது, அதை பத்தி தான் விசாரிக்கலாமேன்னு கூப்பிட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணு
இல்ல மாமா, நான் வீட்ல எல்லார்கிட்டயும் நல்லபடியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் தான் மாமா அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம போய் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க என்கிட்ட. உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். அண்ட் அதே மாதிரி உங்க 2 பேரை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்க 2 பேர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஐயோ மாமா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. என்கிட்டயே போய் சொல்றியா? எனக்கு எல்லாம் தெரியும். மணிமேகலை என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஓ, அக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா உங்ககிட்ட? சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சீங்களா என்ன? நீங்க 2 பேர் லவ் பண்றதெல்லாம் இப்ப பிரச்சனை கிடையாது. உங்க 2 பேருக்குள்ள எதனா ப்ராப்ளம் வருதுன்னா அதை நீங்களே சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால அது முடியல அப்படின்னா உங்க விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட நீங்க அதை பத்தி பேசலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுல மூட் ஆஃப்ல சுத்துறது இதெல்லாம் இந்த வயசுல நல்லதுக்கே இல்ல. புரியுதா? சரிங்க மாமா. ஓகே மாமா. வெரி குட். சரி, இப்ப சொல்லுங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? மாமா நானே சொல்றேன் மாமா. அப்பாக்கு சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுல மாமா, அதனால 2 இயர்ஸ் கழிச்சு நானும் சென்னை போயிடுவேன். அங்கதான் காலேஜ் படிக்க போறேன். நாங்க எல்லாருமே அங்க போயிடுவோம்னு சொன்னேன் மாமா இவன் கிட்ட. அதுல இருந்து மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டான் மாமா, என்கிட்ட பேசவே இல்லை. பாரு, இதுக்கெல்லாமாடா நீ மூஞ்சி தூக்கி வச்சுப்ப? பின்ன நான் என்ன மாமா பண்ணணும்? படிக்கிறதுல இருந்து வேலைக்கு போறதுல இருந்து எல்லாமே நம்ம ஒன்னாவே பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப இவ மட்டும் தனியா சென்னை போயிடுவாளா? அப்ப நான் மட்டும் இங்க தனியா இருக்கணுமா? எனக்கு கோவம் வரதானே மாமா செய்யும். டேய், இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? அவ சென்னைக்கு போனா நீயும் சென்னைக்கு போ. சென்னையில நீ ஸ்டே பண்ணி படிக்கிறதுக்கு உனக்கு வீடா இல்ல? சொல்லு. அதான் மாமா நானும் சொன்னேன் அவங்கிட்ட. என்ன மாமா நியாயம் இது? அவ மட்டும் அவ அப்பா அம்மா கூட இருப்பா, நான் இப்படி இருக்க முடியுமா? என் அப்பா அம்மாவை பிரிஞ்சு என்னால எல்லாம் இருக்க முடியாது. அதுவும் இல்லாம என் அப்பா அம்மா என் கூட சென்னைக்கும் வந்து இருக்க மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கே நல்லா தெரியும் என்ன பிரச்சனைன்னு. சரி, எதாண்டா சொல்ற, பேரண்ட்ஸ் பிரிஞ்சு இருக்கிறதெல்லாம் கஷ்டம் தான். ஆனா நீ சென்னைக்கு வந்துட்டீங்கன்னா உனக்கு அந்த ஃபீலிங்ஸே இருக்காது. ஏன்னா சென்னையில உனக்கு பிடிச்சவங்க தான் இருக்கிறாங்க. உன்னை அன்பா பாத்துக்கிறதுக்கும் உன்னை அக்கறையை கவனிச்சுக்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. நீ அங்க யார் வீட்டுல வேணாலும் ஸ்டே பண்ணி படிக்கலாம். உனக்கு அங்க எல்லா உரிமையும் இருக்கும். சரியா? ஸோ நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லா இருக்கும்டா. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ரிலேஷன்ஷிப்ல விட்டு கொடுக்கறதெல்லாம் ரொம்ப அழகான விஷயம். அப்படி விட்டு கொடுத்து போனா அந்த ரிலேஷன்ஷிப் லைஃப் லாங் நீடிக்கும். தெரியுமா? ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களோட பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது நீங்க 2 பேருமே பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். விட்டு கொடுத்து போங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரியா தம்மம்மா சொல்றீங்க? நான் சென்னைக்கு போய் படிக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அங்கே பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி என் ராகுலன்னால அங்கே தானே இருக்கிறாரு. நாங்கள் போவேன் தான். ஆனால் அன்னைக்கு இவ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னை செல்ஃபிஷ் பண்ணிட்டாமம்மா. எனக்கு அதுதான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால தான் இவகிட்ட பேசாமல் இருந்தேன் இத்தனை நாள். நான் அதுக்கு சாரி எல்லாம் கேட்டுட்டேன் மாமா, ஆனா அவன் தான் அக்செப்ட் பண்ண மாட்டான். பேசுறதையும் பேசிட்டு சாரின்னு சொன்னா என்னமாமா அர்த்தம்? சாரின்னு தான் அர்த்தம். என்னடா நீ இப்படி இருக்க? டேய், சாரி சொன்னா விட்டுருண்டா. முதல்ல பொண்ணுங்க சாரி சொல்றதே கஷ்டம்டா. அவ சொல்றா இல்லையா, அக்செப்ட் பண்ணு. அப்படியா மாமா சொல்றீங்க? அப்படியே தான். நல்லா எடுத்து சொல்லுங்க மாமா. கேர்ள்ஸோட சாரி எல்லாம் ரொம்ப ப்ரெஷியஸானது. அதெல்லாம் ஒரு தடவை தான் சொல்லுவோம், சும்மா சும்மாலாம் சொல்ல மாட்டோம். கேட்டுக்கோடா, ரொம்ப டூ மச்சா பேசுறான் மாமாவ. யாரு, நானா? ஆமாண்டி, நீயே தான். போ. ஏன்டா டி சொல்ற எருமாடே? முடியபடி எரும மாடி, தெரியாம சொல்லிட்டேன். அந்த பயம் இருக்கணும். ஆள பாரு நல்லா. அவ்வளவுதான், அடிச்சுக்காதீங்க. உங்க 2 பேரோட பஞ்சாயத்தும் முடிஞ்சிருச்சு. இதோட வீட்டுல மூஞ்சி தூக்கி வச்சிருக்கிறது, மூட் ஆஃப்ல சுத்துறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? சரிங்க மாமா. ஓகே மாமா. ஓகே, வெரி குட். சரி வாங்க, நம்மள உள்ள போலாம். குட்டி மேடம் வேற கோச்சிக்கிட்டாங்க. அந்த அம்மாவை போய் சமாதானப்படுத்தணும்ல. வாங்க போவோம். சரிங்க மாமா.